Praise God. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உற்சாகமாய் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். விசேஷமாய் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெரிய நெருக்கமான ஜனக்கூட்டத்தின் நடுவிலே போகும் பொழுது ஒரு மனிதன், அந்த ஆலயத்தினுடைய தலைவன் வந்து, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய பிள்ளையை நீங்கள் சுகமாக்கணும், அவர் ரொம்ப மரணத்துக்கு ஏதுவான கொடிய வியாதியில் இருக்கிறா, நீங்கள் வந்து உங்கள் கையை வைங்க, அவள் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் நிச்சயமாக நான் வரேன்னு இயேசு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் வேறு ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு பெண் வந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்த போது அவளுக்கு ஒரு பெரிய சுகம் கிடைத்தது. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அங்கே நின்று விடுகிறார். நடந்து கொண்டிருக்கிற அவர் நின்று விடுகிறார். பிறகு பேசிவிட்டு அவர் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு செய்தி வருகிறது. நீ போதகர, நீ வருத்தப்படுத்த வேண்டாம், உங்க மகன் என்ன ஆயிட்டா, செத்து போயிட்டா, இறந்துட்டா, அதனால நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொன்ன உடனேயுமே தகப்பனுடைய இருதயம் ரொம்ப வலி வேதனையில துடிக்குது. என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. அப்பொழுது இயேசு சொல்றாரு, உன் விசுவாசத்தை விட்டுறாத, ஹல்லேலூயா, உன் நம்பிக்கையை விட்டுறாத, வா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அது வரைக்கும் தகப்பன் தான் இயேசுவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க் சுவிசேஷத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கு, இயேசு தகப்பனை கூட்டிட்டு போனாராம். ஹல்லேலூயா. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல இயேசு என்ன பண்ணாரா? தகப்பனை கூட்டிட்டு போனாரா. வா, உன் விசுவாசத்தை விட்டுறாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த தகப்பனையும் ஒரு 3 சீஷர்களை மட்டும் உள்ள கூட்டிட்டு போனார். அந்த அந்த தகப்பன் என்ன கேட்டாரு? உங்க கையை வைங்கன்னு தானே சொன்னாரு. இயேசுவும் போய் கையை வைத்தார். இயேசு கையை வைத்த சுகம் மட்டும் இல்லைங்க, ஜீவனும் உண்டாகும். அவருடைய கரத்துல ஜீவன் இருக்கிறது, அவருடைய கரத்துல சுகம் இருக்குது. இன்றைக்கு அந்த எவிரு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, இயேசுவே எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் என் வாழ்க்கையில சந்தோஷம், நீங்க வந்தா என் குடும்பத்துக்கு சந்தோஷம், நீங்க வந்தா என் பொண்ணுக்கு சந்தோஷம், எங்க குடும்பமே அழகா மாறிடும், நீங்க வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். நீங்க எத்தனை பேர் இயேசுவை நீங்க அழைக்க வந்திருக்கிறீங்க? நீங்க வாங்கப்பா, நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை ஒன்றும் இல்லை, என் நிலைமை செத்து போனதை போல இருக்கலாம், என் நிலைமை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், பலவிதமான நியூஸ் காதுல வந்து விழுந்து என்னுடைய இருதயத்தை நுறுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க வாங்க டாடி, நீங்க வந்தீங்கன்னா போதும், நான் ரொம்ப நல்லா இருப்பேன். இயேசு அழைப்போமா? இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திற்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள அவரை கூப்பிடுங்க. அவர் இதோ அவர் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இயேசு சொல்றாரு, இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன். நீங்க உண்மையா அவர் அழைச்சீங்கன்னா அவர் உங்களுக்குள் அவர் பிரவேசிக்கிற அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் அழைக்க போறீங்க? அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. தாவீது போல் நடனமாடி உம்மை போற்றுவேன், தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். தாவீது போல் நடனமாடி உம்மை போற்றுவேன், தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்துக்கு பணிந்து தொழுதிட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட,
வரம் தாருங்கப்பா. கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம். வாய்களை திறந்து பாடலாமே, சத்தத்தை உயர்த்தி பாடலாமே. ஆமென். அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்குள்ள. உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்குள்ள. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்குள்ள. உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்குள்ள. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. கேளுங்கப்பா, ஜெபம். ரெண்டு கையை உயர்த்தி வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாங்க டாடி. எஸ் லார்ட், இயேசுவே. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உமது அடியே நீர் ஆசீர்வதித்திடும். உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி துதித்து பாடுவேன். நான் உமது அடியே, நான் உமது அடியே என்னை ஆசீர்வதித்திடும். உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி துதித்து பாடுவேன். நான் உமது அடியே என்னை ஆசீர்வதித்திடும். உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. கேளுங்கப்பா, ஜெபம். வாங்க டாடி, வாருங்கப்பா. எங்க இருதயத்திற்குள்ள வாரும், எங்க சபைக்குள்ளே வாரும், எங்க குடும்பத்திற்குள்ளே வாருங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா. எஸ் லார்ட், ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடவே. நான் உலகத்துல வாழ்றதே உங்களை உயர்த்துவதற்காக தான்ப்பா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆளோட கேட்க போறேன், நான் உங்க அடியேன்னா என்னையும் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. என்னையும் இன்னைக்கு பிளஸ் பண்ணுங்கப்பா. நீங்க என்ன ஆசீர்வதிக்காம என் துதியை நான் நிறுத்த மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருடைய முகமும் ரொம்ப சோகமா இருக்கு. ஒருவேளை வந்த அலைச்சல், டயர்டு, காலைல வேக வேகமா எந்திரிச்சு கிளம்புன ஒரு இதா இருக்கலாம். கொஞ்சம் சிரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு கொஞ்சம் சிரித்து மகிழ்ச்சியுடனே அவர் சன்னதிக்கு வந்து ஆனந்த சத்தமிடுங்கள். ஆமா, கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் சிரிப்பு. சிரிப்பே வரமாட்டேங்குதுங்க. ஆமா, மறைச்சு பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கிட்ட கேட்க போற, என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பேர் ஆசீர்வதிங்கன்னு சொல்ல வந்திருக்கிறீங்க அவரை பார்த்து? என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கு அவர் பிளஸ் பண்ண போகிறார். இயேசு சொல்ற, சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்க, நான் அவங்க மேல கையில வைக்கிறேன்.
இயேசுடைய கரம் அவங்க மேல வைக்கிறதுக்காக பிள்ளைகளை என்ன பண்ணாங்களா, எல்லாரும் இயேசுனிடத்துல அனுப்புனாங்களாம். சீஷர்கள் தான் அதட்டுறாங்க, போ. ஆனா இயேசு கூப்பிடுறாரு, வா, நான் உங்க மேல கையை வைக்கணும். இன்னைக்கும் இயேசு நம் மத்தியில வந்திருக்கிறார், உங்க மேல கையை வைக்க வந்திருக்கிறார். அவர் பிளஸ் பண்ண வந்திருக்கிறார். ஈசாக்கு எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்தானோ அதே போல உங்களையும் அவர் பிளஸ் பண்ணும்படி அவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்க மேல கையை வைக்கிறார் என்ற உணர்வோடு இந்த ஸ்டான்ஸா பாட போறோம். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். பாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, எழுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, இயேசையா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100வது சங்கீதம் எப்படியா சொல்லுது, வாசலுக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது நான் புகழ்ச்சியோடு துதியோடு நான் உள்ள வருவேன் நானு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது எரிகோவினுடைய மதில்களை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கும், ஆனால் தேவன் இன்றைக்கு அதை உடைப்பார். ஏன்னா சத்துரு எப்பயுமே தடையை கொண்டு வருவான் தான், ஏதாவது ஒரு தடையை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பான். ஆனா இன்னைக்கு நீங்க துதிக்கிறப்ப அந்த தடையை உடைப்பார். அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் உடைப்பார். விசுவாசிக்கிறவன் உடைவதை காண்பான். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா இன்னைக்கு ஒரு பெரிய தடை விலக போகுது. அந்தகாரத்தின் அதிகாரங்கள் விலக போகுது. அவனுடைய எல்லா கண்ணிகளும் தெரிக்கப்பட போகுது. அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றும், சொல்லுங்க, அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றும், சொல்லுங்க, அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மேம்படுத்த போகிறோம். Thank you Jesus. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. வாசல்காலில் துதியோடும், பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், வாசல்காலில் துதியோடும், பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், உம்மை துதித்திடவே பிறவே சிந்திட்டோம், நாமத்தை ஒருமித்துவே உயர்த்தி போற்றுகிறோம், உயர்த்தி போற்றுகிறோம், உயர்த்தி போற்றுகிறோம், உயர்த்தி போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே
இஸ்ரவேலின் காலமகா ஆரவாரத்தின் முழக்கத்தின் முன் இஸ்ரவேலின் காலமகா ஆரவாரத்து முழக்கத்தின் முன் எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே இடித்து தகர்த்திடுமே இடித்து இடித்து தகர்த்திடுமே இடித்து தகர்த்திடுமே இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே இஸ்ரவேலின் காலமகா ஆரவாரத்தின் முழக்கத்தின் முன் இஸ்ரவேலின் காலமகா ஆரவாரத்தின் முழக்கத்தின் முன் எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே இடித்து தகர்த்திடுமே இடித்து தகர்த்திடுமே இடித்து தகர்த்திடுமே இடித்து இடித்து தகர்த்திடுமே இடித்து தகர்த்திடுமே இடித்து தகர்த்திடுமே இடித்து தகர்த்திடுமே இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே ஆசாரியர் லேவியர் ஒருமித்துமாய் ஏக சத்தமாய் துதித்து பாடவே ஆசாரியர் லேவியர் ஒருமித்துமாய் ஏக சத்தமாய் துதித்து பாடவே ஆலயம் மகிமையால் நிரம்பினது போல ஆலயமாயம்மை பூவில் காண மகிமையால் நிரப்பிடுமே மகிமையால் சபையை நிரப்புங்க ஆண்டவரே சபையை நிரப்புங்க ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஐயா மகிமையால் நிரப்பிடுமே மகிமையால் மகிமையால் நிரப்பிடுமே மகிமையால் நிரப்பிடுமே ஓ மகிமையால் நிரப்பிடுமே மகிமையால் நிரப்பிடுமே இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே ஏசையா இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல பொய் சொல்லிட நீ மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவர் எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவர் எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே
சொல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் சொல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விரைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. பெருக செய்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் பெருக பண்ணுகிற தேவன். ஹalleluya. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு அருமையான ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீருற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. இன்றைக்கு பூமி எங்கும் உலகமெங்கும் ஒரு குழப்பம் போய்கொண்டேதான் இருக்கிறது.
ஹல்லேலூயா. அது எல்லா ராஜ்யங்களுக்கு நடுவுலையும் குழப்பம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அது உருண்டு வந்து எல்லா ராஜ்யங்களையும் அழித்து அவர் ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த நாளைக்கான எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? பரம எருசலேம் ஆகிய அந்த பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மளிடத்திலே வருகிறது. அங்கே தேவன் வாசமாயிருப்பாராம். அவர் உங்கள் தேவனாய் நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை வழி நடத்துவாரா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அலறுதல் இல்லை. எங்க இயேசு இருக்கிறாரோ இதெல்லாம் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவரே அந்த நாளைக்கான நான் வாஞ்சியா இருக்கிறேன், அதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அவ்வப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏன் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றேன்னா, அநேக நேரங்கள்ல நம்ம வேலைப்படு நிமித்தமா மறந்துடுறோம் அவர் வருகையை. அதனாலதான் ஞாபகப்படுத்துகிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், பரம எருசலேம் தேவனிடத்திலிருந்து இங்கே வரப்போகிறது, நான் ஆயத்தமா இருக்கணும், நான் தேவனை சந்திக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா இந்த பாடலை பாட போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா சத்தத்தை உயர்த்தி பாட போறீங்க? ஆமென். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கரங்களை தட்டி கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையின் அங்க
என்னமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலமே, தலைநகராம் எருசலமே, தலைநகராம் எருசலமே, பரலோகம் விட்டிறங்குதே அழகார மணவாட்டியாய், அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. உங்க சத்தத்தை உயர்த்தி எஸ் லார்ட். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என்ன கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள். வீடு சொல்லுவோமா? என்ன கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, ஆமென். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன் இயேசுவை, தொட்டு தொட்டு பார்ப்பேன். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன். என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன். கூட்டி சென்றிடுவேன், நான் கூட்டி சென்றிடுவேன். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, ஓஹோ, தானான தனனா தானானா, தானான தனனா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா. ஹalleluya. இந்த ஒரு பாட்டுல இந்த முழு வேதாகமத்தையும் முடிச்சாச்சு. ஹalleluya. நீங்க உணர்ந்து பாடுனீங்களா, புரிஞ்சு பாடுனீங்களா எனக்கு தெரியல. இந்த முழு கிறிஸ்துவத்தையுமே ஆண்டவர் நமக்காக எழுதி வச்ச அத்தனையுமே இந்த ஒரு பாடல்ல முடிச்சாச்சு. ஆமென். இது வெறும் பாட்டு இல்லைங்க, இது நம்மளுடைய வாழ்க்கை. அது ஹalleluya. அதுல அந்த பரம எருசலேம் அந்த அந்த வரியில ஜீவ தேவன் நகரினில் குடி புகுந்தேன், சீயோன் மலை சீருக்கு சொந்தமானேன். ஹல்லேலூயா. நீதி தேவன் இல்லடி சிரம் புதைந்தேன், நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றேன். நீதிமான்கள் கூடியிருக்கிற இடத்துல நானும் ஆவியில் மறுரூபமாகி புதிய சரீரத்தோடு அவர்களோடு கூட நான் நின்றேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விசுவாச அறிக்கை தெரியுமா? ஹல்லேலூயா. இதுக்காக தாங்க எவ்வளவு பாடு வந்தாலும் பரவாயில்ல, இயேசு போதும் நம்ம நிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்திற்காக தான் நான் அவருக்காக நிக்கணும், அவரோடு நான் நிக்க போறேன், அவரை நான் பார்க்க போறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளை ஆராதனை வேளையில தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார்.
அவர் சீக்கிரமாய் வருகிறார். மணவாட்டியை உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை அலங்கரித்துக்கோ, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுகொள். இதோ அவர் சீக்கிரம் வருகிறார். அவருடையவர்களை அழைத்து கொண்டு செல்லும்படிக்கு இதோ ஒரு ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகும்படிக்கு உங்களை அப்படியே அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், உங்களுடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட்னு சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே, என்னை உயர்த்த போறீங்க ஆண்டவரே. ஜீசஸ் 1000 பேரில் சிறந்த தேவன் அவர். தேங்க்யூ ஜீசஸ். முட்களுக்குள்ளே அந்த ரோஜா எவ்வளவு அழகா இருக்குமோ, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீ சாரோனின் ரோஜா ஆண்டவரே, நீ லீலி புஷ்பமையா, பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம் ஆண்டவரே நீர். இயேசுவே தேங்க்யூ ஜீசஸ். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாடு குட்டியே. அழகுள்ளவாரி அழகுள்ளவார், 10000ங்களிலும் சிறந்தவாரே. அழகுள்ளவாரி அழகுள்ளவார், 10000ங்களிலும் சிறந்தவாரே. ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடனே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே, அவர் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே, ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின்
மைந்தனே, we exalt your name, Lord. உன்னத தேவனே, ஹோசன்னா, தாவீதின் மைந்தனே, ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து ஒரு மகளரகலனா இயேசுவே ஆராதனை ஓ ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை அப்பா அப்பா என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. எந்தன் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை இயேசுவே ஆராதனை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உங்களுக்கு தான். எங்கள் ஆராதனை வசகலரதனா ஆராதனை அப்பா அப்பா சுத்தமாக்கும் யெகோவாவே காதிஸ் ஆராதனை உமக்கே. என்ன பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான் நாடு. We worship you Lord. எங்கள் ஆராதனை ஓ
ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. சேராபின்கள் ஆலயத்தின் மேல் நிற்கிறதை கண்டேன். ஜீசஸ், ஹalleluya. ஆண்டவருடைய சத்தம் அநேகருடைய செவிகளில் கேட்க தேவன் விருப்பமாயிருக்கிறார். If you are ready, ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை, தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். என்னோடு பேசும் ஆண்டவரே. வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தை மூடியிருக்கும் போது சேராபீன்கள் நின்று அவரை பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டது. யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? Jesus, thank you, Lord. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா Jehovah Mekadis, Jehovah Hosseino, Jehovah Rapha, Jesus. எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அவருடைய மகிமையின் மேகம் மூடி இருக்கிறதை காண்கிறேன். ஜீசஸ், அவருடைய பிரசன்னம் நம் மடியில் வந்திருக்கிறது. ஜீசஸ், அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.